ஏஜிஎஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கலைச்சொல் மட்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 கொஷின் வந்து கேட்க போகிறோம் அப்படின்ற மாதிரி அவங்க சிலபஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 6th-லேருந்து 10th வரைக்கும் என்னென்ன கலைச்சொல் இருக்கோ எல்லாமே வந்து ஒரே வீடியோலேயே வந்து நம்ம பார்த்துருவோம். சரிங்களா? நம்ம சேனலில் வந்து நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி ஒவ்வொரு வீடியோஸாக வந்து நம்ம கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, வாங்க கலைச்சொற்களை வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாருங்கள். வலஞ்சொலி. வலஞ்சொலின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளாக் வைஸ். அடுத்து பாருங்கள் இணையம். இணையம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நெட். நமக்கு தெரிஞ்சது தான். அடுத்து பாருங்கள் தேடுபொறி. தேடுபொறின்னா நமக்கு தெரியும் சர்ச் இன்ஜின். சர்ச்சுன்னா தேடுறது தானே. அதை வச்சு நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து பாருங்கள் முகநூல். முகநூல்னால் ஃபேஸ்புக். நமக்கு தெரிஞ்சது தான். அடுத்து பாருங்கள் புலனம். புலனம்னா வாட்ஸ்அப். அடுத்து பாருங்கள் இடஞ்சொலி. இடஞ்சொலியை வந்து நம்ம எப்படி சொல்லுவோம்? ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்கள் குரல் தேடல். குரல் தேடலை வந்து வாய்ஸ் சர்ச் அப்படின்னு சொல்லுவோம். வாய்ஸ்னால் குரல் தானே. அப்படி வச்சு நம்ம சொல்லுவோம். அடுத்து பாருங்கள் தொடுதுறை. தொடுதுறைனா டச் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்கள் செயலி. செயலின்னா நமக்கு எல்லாருமே தெரிஞ்சது தான். அடுத்து பாருங்கள் மின்னஞ்சல். மின்னஞ்சலை வந்து நம்ம எப்படி சொல்லுவோம்? இமெயில் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்கள் கண்டம். கண்டத்தை வந்து நம்ம எப்படி சொல்லுவோம்? காண்டினென்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து பாருங்கள் வலசை. இந்த வலசை போதல்னு சொல்லுவாங்க இல்லையா? அது வந்து மைக்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள் தட்பவெப்பநிலை. தட்பவெப்பநிலை எப்படி சொல்லுவாங்க? கிளைமேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள் புகலிடம். புகலிடத்தை வந்து எப்படி சொல்லுவாங்க? சான்சினரி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள் வானிலை. வானிலை வந்து என்னென்னு சொல்லுவாங்க? வெதர்னு சொல்லுவாங்க. இந்த வானிலை வந்து இந்த வெதரையும் இந்த கிளைமேட்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அடுத்து பாருங்கள் புவியீர்ப்பு புலம். புவியீர்ப்பு புலத்தை வந்து எப்படி சொல்லுவாங்க? கிராவிடேஷனல் ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள் செயற்கை நுண்ணறிவு. செயற்கை நுண்ணறிவுனா நமக்கு தெரியும் ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அடுத்து பாருங்கள் செயற்கைக்கோள். செயற்கைக்கோளை வந்து சேட்டலைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள் மீத்திறன் கணினி. மீத்திறன் கணினியை வந்து எப்படி சொல்லுவாங்க? சூப்பர் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள் நுண்ணறிவு. நுண்ணறிவுனா இன்டெலிஜென்ஸ். அடுத்து பாருங்கள் கல்வி. கல்வின்னா என்னன்னு நமக்கு தெரியும் எஜுகேஷனு. அடுத்து பாருங்கள் தொடக்கப்பள்ளி. தொடக்கப்பள்ளிலாம் நமக்கு தெரியும் பிரைமரி ஸ்கூலு. அடுத்து பாருங்கள் மேல்நிலைப்பள்ளி. மேல்நிலைப்பள்ளியை வந்து ஹையர் செகண்டரி ஸ்கூல் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்கள் நூலகம். நூலகத்தை வந்து லைப்ரரி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்கள் மின் படிக்கட்டு. மின் படிக்கட்டை வந்து எஸ்கலேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்கள் மின் தூக்கி. மின் தூக்கியை வந்து லிஃப்ட்டு அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரெண்டுத்தையும் வந்து நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. எஸ்கலேட்டரையும் லிஃப்ட்டையும் அது கரெக்டாக பார்த்துங்க. மின் படிக்கட்டுனா எஸ்கலேட்ரு. மின் தூக்கினா லிஃப்ட்டு. தூக்குனா நம்ம லிஃப்ட் பண்ணி தூக்குங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? மின் தூக்கினா லிஃப்ட்டு. அடுத்து பாருங்கள் மின்னஞ்சல். மின்னஞ்சல் எப்படி சொல்லுவோம்? இமெயில் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்கள் குறுந்தகடு. குறுந்தகடை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்? காம்பேக்ட் டிஸ்க், சிடி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்கள் மின் நூலகம். மின் நூலகத்தை வந்து எப்படி சொல்லுவோம்? லைப்ரரி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்கள் மின்னூல். மின்னூலை வந்து எப்படி சொல்லுவோம்? புக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து பாருங்கள் மின் இதழ்களை வந்து மேகசைன் அப்படின்னு சொல்லுவோம். இதழ்கள்னால் மேகசைன். அடுத்து பாருங்கள் வெல்கம். வெல்கம்னா என்னென்னு சொல்லுவோம்? நல்வரவு அப்படின்னு சொல்லுவோம். வெல்கம்னா நிறைய பேர் வருக வருக அப்படின்னு நினச்சிட்ருப்பாங்க. நல்வரவு அது கரெக்டாக பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள் ஸ்கல்ப்சர்ஸ். ஸ்கல்ப்சர்ஸ் வந்து எப்படி சொல்லுவோம்? சிற்பங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்கள் சிப்ஸ். சிப்ஸ்னால் வந்து சில்லுகள் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்கள் ரெடிமேட் ட்ரெஸ். ரெடிமேட் ட்ரெஸ்னால் ஆயத்த ஆடை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்கள் மேக்கப். மேக்கப் வந்து ஒப்பனை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்கள் டிஃபன். டிஃபனை வந்து நம்ம சிற்றுண்டி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்கள் பண்டம். பண்டம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா கமாடிட்டி. கமாடிட்டி தான் வந்து நம்ம பண்டம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்கள் பயணப்படகுகள். பயணப்படகுகள் வந்து நம்ம எப்படி சொல்லுவோம்? ஃபெர்ரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபெர்ரிஸ்னால் பயணப்படகுகள். அடுத்து பாருங்கள் பாரம்பரியம்.
ஸோ பாரம்பரியத்தை வந்து எப்படி சொல்லுவோம், ஹெரிட்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். கல்ச்சர் அப்படின்னு கூட மீன் பண்ணோம், அதை நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து நுகர்வோர். ஸோ நுகர்வோர் வந்து எப்படி சொல்லுவோம், கன்சியூமர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வந்து கடற்பயணம். ஸோ கடற்பயணத்தை வந்து நம்ம எப்படி சொல்லுவோம், ஓஏஹெச் அப்படின்னு சொல்லுவோம். கடற்பயணத்தை வந்து ஓஏஹெச் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்கள் தொழில் முனைவோர். ஸோ தொழில் முனைவோர் வந்து என்டர்ப்ரோனர் அப்படின்னு சொல்லுவோம். என்டர்ப்ரோனர்னால் சுயமாக தொழில் செய்கிறாங்க இல்லையா, ஸோ அவங்கள தான் வந்து தொழில் முனைவோர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள் கலப்படம். ஸோ கலப்படத்தை வந்து எப்படி சொல்லுவோம், அடல்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்கள் ஸோ வணிகர். ஸோ வணிகரை வந்து மெர்ச்சன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் வந்து நான் அப்டேட் பண்ணிடுறேன். டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெலகிராம் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் வந்து நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி எல்லா வீடியோஸும் ஒவ்வொன்றா வந்து கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள் நாட்டுப்பற்று. ஸோ நாட்டுப்பற்று வந்து நம்ம எப்படி சொல்லுவோம், பேட்ரிசம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்கள் கலைக்கூடம். ஸோ கலைக்கூடத்தை வந்து எப்படி சொல்லுவோம், ஆர்ட் கேலரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆர்ட்னா கலை. அடுத்து பாருங்கள் இலக்கியம். ஸோ இலக்கியத்தை வந்து நம்ம எப்படி சொல்லுவோம், லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்கள் மெய்யுணர்வு. ஸோ மெய்யுணர்வு வந்து எப்படி சொல்லுவோம், ஸோ நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து பாருங்கள் அறக்கட்டளை. ஸோ அறக்கட்டளை வந்து நம்ம எப்படி சொல்லுவோம், ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ட்ரஸ்ட்னால் சேவை செய்கிறதுக்குன்னு நிறைய அறக்கட்டளைகள்லாம் இருக்கு இல்லையா, ஸோ கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அதை தான் வந்து சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள் தன்னார்வலர். ஸோ தன்னார்வலர் வந்து ஸோ வாலண்டியர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்கள் இளஞ்செஞ்சிலுவை சங்கம். ஸோ இளஞ்செஞ்சிலுவை சங்கம்னா ஜூனியர் ரெட் கிராஸை தான் வந்து இளம் செஞ்சிலுவை சங்கம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து பாருங்கள் சாரண சாரணியர். சாரண சாரணியரை வந்து ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்கள் சமூக பணியாளர். சமூக பணியாளர் வந்து எப்படி சொல்லுவோம், சோசியல் ஒர்க்கர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்கள் மனித நேயம். ஸோ மனித நேயம்னா என்னென்னு நமக்கு தெரியும். ஸோ ஹியூமனிட்டி. ஸோ ஹியூமனிட்டி தான் வந்து மனித நேயம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அடுத்து பாருங்கள் கருணை. ஸோ கருணையை வந்து மெர்சி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை. உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை வந்து எப்படி சொல்லுவோம், டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்கள் நோபல் பரிசு. ஸோ நோபல் பரிசுக்கு வந்து நோபல் ப்ரைஸ் அப்படின்னு தான் வந்து சொல்லுவோம். அதே மீனிங்லேயே தான் வரும். ஸோ அடுத்து பாருங்கள் சரக்குந்து. ஸோ சரக்குந்துன்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா லாரி. லாரியை சொல்கிறோம் இல்லையா, ஸோ அதுதான் வந்து சரக்குந்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்து பாருங்கள் ஸோ ஊடகம். ஸோ ஊடகம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா மீடியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஊடகம் வந்து மீடியா அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள் மொழியியல். ஸோ மொழியியல் வந்து எப்படி சொல்லுவாங்க, லிங்குஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள் ஸோ ஒளியியல் வந்து என்னென்னு சொல்லுவாங்க, ஃபொனாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபொனாலஜி ஒளியியல். அடுத்து பாருங்கள் இதழியல் வந்து எப்படி சொல்லுவாங்க, ஜேர்னலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதழ்கள் அப்படின்னு வந்தால் மேகசினு, இதழியல்னால் ஜேர்னலிசம். அது நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது, கரெக்டாக பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள் பருவ இதழ். ஸோ பருவ இதழை வந்து என்னென்னு சொல்லுவாங்க, மேகசின் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள் பொம்மலாட்டம். ஸோ பொம்மலாட்டத்தை வந்து எப்படி சொல்லுவாங்க, பட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. பொம்மலாட்டத்தை வந்து பப்பட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள் எழுத்திலக்கணம். ஸோ எழுத்திலக்கணத்தை வந்து என்னென்னு சொல்லுவாங்க, ஆர்த்தோகிராஃபி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள் உரையாடல். ஸோ உரையாடலை வந்து எப்படி சொல்லுவாங்க, டயலாக் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள் தீவு. ஸோ தீவை வந்து எப்படி சொல்லுவாங்க, ஐஸ்லாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் ஸோ இயற்கை வளம். ஸோ இயற்கை வளத்தை வந்து எப்படி சொல்லுவாங்க, நேச்சுரல் ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து வனவிலங்குகள். ஸோ வனவிலங்குகள் வந்து எப்படி சொல்லுவாங்க, வைல்டு அனிமல்ஸ். வைல்டு அனிமல்ஸ்னால் வனவிலங்குகள். ஸோ அடுத்து பாருங்கள் வன பாதுகாவலர் வந்து எப்படி சொல்லுவாங்க, ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. வன பாதுகாவலர் வந்து ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்து பாருங்கள் ஓமை. ஸோ ஓமை வந்து எப்படி சொல்லுவாங்க, பாராபெல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்து பாருங்கள் காடு. ஸோ காடுன்னா என்னன்னு சொல்லுவாங்க, ஜங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜங்கிள்னால் காடு.
அடுத்து பாருங்கள் ஸோ வனவியல். ஸோ வனவியல் வந்து எப்படி சொல்லுவாங்க, ஃபாரஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள் பல்லுயிர் மண்டலம். ஸோ பல்லுயிர் மண்டலத்தை வந்து எப்படி சொல்லுவாங்க, பயோடைவர்சிட்டி. பயோடைவர்சிட்டினா பல்லுயிர் மண்டலம். அடுத்து பாருங்கள் ஸோ கதைப்பாடல். ஸோ கதைப்பாடல் வந்து என்னென்னு சொல்லுவாங்க, பேலட் அப்படின்னு சொல்லுவாங்க. கதைப்பாடலில் வந்து பேலட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து துணிவு. ஸோ துணிவு வந்து எப்படி சொல்லுவாங்க, கரேஜ். என்கரேஜ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, கரேஜ்னால் துணிவு. அடுத்து பாருங்கள் தியாகம். ஸோ தியாகம்னு என்னென்னு தெரியும், சாக்ரிஃபைஸ் தான் வந்து தியாகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள் அரசியல் மேதை. ஸோ அரசியல் மேதை எப்படி சொல்லுவாங்க, பொலிட்டிக்கல் ஜீனியஸ், அரசியல் மேதை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள் பேச்சாற்றல். ஸோ பேச்சாற்றல் வந்து எப்படி சொல்லுவாங்க, எலோக்வேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பேச்சாற்றல் வந்து எலோக்வேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள் ஒற்றுமை. ஸோ ஒற்றுமையை வந்து எப்படி சொல்லுவாங்க, யூனிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள் முழக்கம். ஸோ முழக்கத்தை வந்து எப்படி சொல்லுவாங்க, ஸ்லோகன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள் சமத்துவம். ஸோ சமத்துவத்தை எப்படி சொல்லுவாங்க, ஈக்குவாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லோரும் சமம்னு சொல்லுவாங்களா, ஈக்குவல். ஸோ சமத்துவம் வந்து ஈக்குவாலிட்டி. ஸோ ஸ்லோகன்னா முழக்கம். அடுத்து பாருங்கள் ஸோ கலங்கரை விளக்கம். ஸோ கலங்கரை விளக்கத்தை வந்து எப்படி சொல்லுவாங்க, லைட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள் ஸோ பெருங்கடல்னால் ஓஷியன்னா கடல் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். அடுத்து பாருங்கள் கப்பல் தொழில்நுட்பம். ஸோ நமக்கு தெரிஞ்சதான் மரைன் டெக்னாலஜி. ஸோ மரைன்னா கப்பல். ஸோ கப்பல் தொழில்நுட்பம்னா மெரைன் டெக்னாலஜி. அடுத்து பாருங்கள் கடல்வாழ் உயிரினம். ஸோ கடல்வாழ் உயிரினம் வந்து எப்படி சொல்லுவாங்க, மெரைன் கிரியேச்சர். கடல்வாழ் உயிரினத்தை வந்து மெரைன் கிரியேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள் நீர்மூழ்கி கப்பலை வந்து எப்படி சொல்லுவாங்க, சப்மெரைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள் துறைமுகம். ஸோ துறைமுகத்தை வந்து ஹார்பர் அப்படின்னு சொல்லுவாங்க, நமக்கு தெரிஞ்சது தான். அடுத்து பாருங்கள் புயல். ஸோ புயலை வந்து எப்படி சொல்லுவாங்க, ஸ்டார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டார்ம்னா புயல். அடுத்து பாருங்கள் ஸோ மாலுமி. ஸோ மாலுமி வந்து எப்படி சொல்லுவாங்க, சாய்லர் அப்படின்னு சொல்லுவாங்க. சாய்லர்னால் மாலுமி. அடுத்து பாருங்கள் ஸோ நங்கூரத்தை அப்படி சொல்லுவாங்க, ஆங்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆங்கரை தான் வந்து நங்கூரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கப்பல் தளம். ஸோ கப்பல் தளத்தை வந்து எப்படி சொல்லுவாங்க, ஷிப்யார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள் கோடை விடுமுறை. ஸோ கோடை விடுமுறையை வந்து எப்படி சொல்லுவாங்க, சம்மர் வெக்கேஷன், சம்மர் ஹாலிடேஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ கோடை விடுமுறையை வந்து சம்மர் வெக்கேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள் குழந்தை தொழிலாளர். ஸோ குழந்தை தொழிலாளர் வந்து அப்படி சொல்லுவாங்க, சைல்டு லேபர் அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தை தொழிலாளர்களை வந்து சைல்டு லேபர் அப்படின்னுவாங்க. ஸோ அடுத்து பாருங்கள் பட்டம். ஸோ பட்டம்னா வந்து டிகிரி, நமக்கு தெரியும். அடுத்து பாருங்கள் கல்வி அறிவுன்னா லிட்ரேசி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள் நீதி. நீதினா என்னென்னு பார்த்தீங்கன்னா மாரல். ஸோ மாரல் தான் வந்து நீதி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து சீருடை. சீருடைனா வந்து யூனிஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள் ஸோ வழிகாட்டுதல். ஸோ வழிகாட்டுதல் வந்து எப்படி சொல்லுவாங்க, கைடன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள் ஒழுக்கம். ஸோ ஒழுக்கம்னா என்னன்னு தெரியும் நமக்கு, டிசிப்ளின். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா படைப்பாளர். ஸோ படைப்பாளர்னால் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிரியேட்டர். ஸோ கிரியேட்டர் தான் வந்து படைப்பாளர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா சிற்பம். ஸோ சிற்பத்தை வந்து எப்படி சொல்லுவோம்னா ஸ்கல்ப்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அடுத்து பாருங்கள் ஸோ கலைஞர். ஸோ கலைஞரை வந்து நம்ம எப்படி சொல்லுவோம், ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அடுத்து பாருங்கள் கல்வெட்டு. ஸோ கல்வெட்டுன்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்கள் கையெழுத்து படி. ஸோ கையெழுத்து படியை வந்து நம்ம எப்படி சொல்லுவோம், மேனுஸ்கிரிப்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மேனுஸ்கிரிப்ட்ஸ்னால் ஸோ கையெழுத்து படி. அடுத்து பார்த்திங்கன்னா ஸோ அழகியல். ஸோ அழகியலை வந்து எப்படி சொல்லுவோம், ஆஸ்தட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அடுத்து பாருங்கள் தூரிகை. ஸோ தூரிகை என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரஷ்ஷு, நம்ம ப்ரஷ் இருக்கு இல்லையா, ஸோ அதை தான் வந்து நம்ம தூரிகை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அடுத்து பாருங்கள் கருத்துப்படம். ஸோ கருத்துப்படம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்ட்டூன். அடுத்து பார்த்திங்கன்னா குகை ஓவியங்கள். ஸோ குகை ஓவியங்களை வந்து நம்ம எப்படி சொல்லுவோம், கேவ் பெயிண்டிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். குகை ஓவியத்தை வந்து கேவ் பெயிண்டிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்கள் நவீன ஓவியம். ஸோ நவீன ஓவியத்தை வந்து எப்படி சொல்லுவோம், மாடர்ன் ஆர்ட் அப்படின்னு சொல்லுவோம்.
அடுத்து பாருங்கள் நாகரிகம். ஸோ நாகரிகத்தை வந்து எப்படி சொல்லுவோம்? சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அடுத்து பாருங்கள் நாட்டுப்புறவியல். ஸோ நாட்டுப்புறவியல் வந்து எப்படி சொல்லுவோம்? ஃபோக்லார் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்கள் அறுவடை. ஸோ அறுவடைன்னா என்னன்னு நமக்கு தெரியும், ஹார்வெஸ்ட். ஸோ ஹார்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் அறுவடை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்து பாருங்கள் நீர்ப்பாசனம். ஸோ நீர்ப்பாசனம் தான் வந்து இரிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்து பாருங்கள் அயல் நாட்டினர். ஸோ அயல் நாட்டினர் வந்து ஃபாரினர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அடுத்து பாருங்கள் வேளாண்மை. ஸோ வேளாண்மை என்னென்னா நமக்கு தெரியும், அக்ரிகல்ச்சர். ஸோ அடுத்து பாருங்கள் கவிஞர். ஸோ கவிஞர் வந்து எப்படி சொல்லுவாங்க? போயட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெற்பயிர். ஸோ நெற்பயிர் வந்து எப்படி சொல்லுவோம்? பேடி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அடுத்து பாருங்கள் பயிரிடுதல். ஸோ பயிரிடுதல் வந்து எப்படி சொல்லுவோம்? கல்டிவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அடுத்து பாருங்கள் உளவியல். ஸோ உளவியலை வந்து அக்ரானமி அப்படின்னு சொல்லுவோம். இந்த வேளாண்மை இருக்குல்ல, அந்த வேளாண்மையிலும் இந்த உளவியலும் நீங்கள் வந்து கன்ஃபியூஷன் பண்ணிக்கூடாது. வேளாண்மைனா அக்ரிகல்ச்சர், உளவியல்னா அக்ரானமி. ஸோ ரெண்டும் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ அடுத்து பாருங்கள் குறிக்கோள். ஸோ குறிக்கோள்னால் அப்ஜெக்டிவ். ஸோ ஏதாச்சும் ஒரு குறிக்கோள் நோக்கி நம்ம பயணிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, குறிக்கோள்னால் அப்ஜெக்டிவ். ஸோ அடுத்து பாருங்கள் செல்வம். ஸோ செல்வம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா வெல்த். ஸோ வெல்த்னா வந்து செல்வம். ஸோ அடுத்து பாருங்கள் லட்சியம். ஸோ லட்சியம்னா ஆம்பிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அடுத்து பாருங்கள் பொது உடைமை. ஸோ பொது உடைமையை வந்து நம்ம எப்படி சொல்லுவோம்? ஸோ கம்யூனிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அடுத்து பாருங்கள் கடமை. ஸோ கடமை வந்து எப்படி சொல்லுவோம்? ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ அடுத்து பாருங்கள் அயலவர். ஸோ அயலவர் வந்து எப்படி சொல்லுவோம்? நெய்பர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அடுத்து பாருங்கள் வறுமை. ஸோ வறுமைனா என்னென்னு பார்த்தீங்கன்னா பாவர்ட்டி அப்படின்னு சொல்லுவோம். பாவர்ட்டினா வறுமை. அடுத்து பாருங்கள் ஒப்புரவு நெறி. ஸோ ஒப்புரவு நெறி வந்து எப்படி சொல்லுவோம்? ரெசிப்ரோசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ரெசிப்ரோசிட்டி வந்து ஒப்புரவு நெறி அப்படின்னு சொல்லுவோம். நற்பண்பு. ஸோ நற்பண்புனா என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்டசி. ஸோ கார்டசினா நற்பண்பு. ஸோ அடுத்து பாருங்கள் சமயம். ஸோ சமயம்னா என்ன? ரிலீஜியன் நமக்கு தெரியும். ஸோ அடுத்து பாருங்கள் எளிமை. ஸோ எளிமைன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா சிம்ப்ளிசிட்டி. சிம்பிளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, சிம்பிளாக இருக்காங்க, எளிமையாக இருக்காங்க. ஸோ அடுத்து பாருங்கள் ஈகை. ஸோ ஈகைனா நம்ம கொடுக்கறது, சேரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஈகைன்னா சேரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்து பாருங்கள் கண்ணியம் வந்து டிக்னிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரெண்டுத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. சேரிட்டினா ஈகை, டிக்னிட்டினா வந்து கண்ணியம். ஸோ அடுத்து பாருங்கள் கொள்கை. ஸோ கொள்கைன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா டாக்ட்ரைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள் தத்துவம். தத்துவம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிலாசபி. ஃபிலாசபி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்களே, ஃபிலாசபின்னா தத்துவம். அடுத்து பாருங்கள் நேர்மை. நேர்மைன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டெகிரிட்டி. இன்டெகிரிட்டி தான் வந்து நேர்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள் வாய்மை. வாய்மைன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா சின்சியாரிட்டி. சின்சியாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள் உபதேசம். உபதேசம்னா ப்ரீச்சிங். ப்ரீச்சிங்னா உபதேசம். அடுத்து பாருங்கள் வானியல். வானியல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரானமி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஸ்ட்ரானமினா என்னென்னா அந்த ஜாதகம் பார்க்குறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த நட்சத்திரங்கள்லாம் வச்சு அதை பற்றி படிக்கிறது தான் வந்து வானியல் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆஸ்ட்ரானமி. அடுத்து பாருங்கள் ஒளிப்பிறப்பியல். ஒளிப்பிறப்பியல் வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா ஆர்டிகல்ச்சரரி ஃபொனெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்டிகல்ச்சரரி ஃபொனெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள் மெய்யொலி. மெய்யொலியை வந்து எப்படி சொல்கிறாங்க? கான்சோனன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள் மூக்கொலியை வந்து எப்படி சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா நாசல் கான்சோனன்ட் சவுண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள் கல்வெட்டு. கல்வெட்டுனா என்னென்னு பார்த்தீங்கன்னா எபிகிராஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள் உயிரொலி. உயிரொலினா என்னென்னு பார்த்தீங்கன்னா வவ்வல் அப்படின்னு சொல்கிறாங்க. வவ்வல்லாம் நமக்கு தெரியும் இங்கிலீஷில் AEIOU. உயிரொலி தான் வந்து உயிரல் வந்து வவ்வல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள் அகராதியல். அகராதியல் வந்து எப்படி சொல்கிறாங்க? லெக்சிகோகிராஃபி அப்படின்னு சொல்கிறாங்க. அகராதியலை வந்து லெக்சிகோகிராஃபி அப்படின்றாங்க. ஒலியன். ஒலியன் வந்து ஃபொனிமி அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபொனிமி வந்து ஒலியன் அப்படின்னு சொல்கிறாங்க. சித்திர எழுத்து வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா பிக்டோகிராஃப். பிக்சர்னால் சித்திரம் தான் சொல்லுவாங்க இல்லையா. சித்திர எழுத்து வந்து பிக்டோகிராஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள் பழங்குடியினர். பழங்குடியினர் வந்து எப்படி சொல்கிறாங்க? ட்ரைப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ அடுத்து பாருங்கள் சமவெளி. சமவெளியை வந்து எப்படி சொல்கிறாங்க? பிளைன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து பாருங்கள் பள்ளத்தாக்கு. ஸோ பள்ளத்தாக்கு வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா வேலி. ஸோ வேலின்னா பள்ளத்தாக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. புதர். புதர்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா திக்கெட். ஸோ திக்கெட்னா வந்து புதர். ஸோ அடுத்து பாருங்கள் மலைமூடு. ஸோ மலைமூடை வந்து எப்படி சொல்கிறாங்க? ரிட்ஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள் வெட்டுக்கிளி. ஸோ வெட்டுக்கிளி வந்து எப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா லோக்கஸ்ட். ஸோ லோக்கஸ்ட்னா வெட்டுக்கிளி. ஸோ அடுத்து பாருங்கள் சிறுத்தை. ஸோ சிறுத்தை வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா லியோபர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து பாருங்கள் மொட்டு. ஸோ மொட்டு வந்து எப்படி சொல்கிறாங்க? பட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து பாருங்கள் ஸோ நோய். ஸோ நோய் என்னென்னா நமக்கு தெரியும் டிசீஸ். ஸோ அடுத்து பாருங்கள் மூலிகை. ஸோ மூலிகைனா ஹெர்ப்ஸ் தான் வந்து மூலிகை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து பாருங்கள் சிறுதானியங்களை வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா மில்லட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. மில்லட்ஸ்னால் சிறுதானியங்கள். ஸோ அடுத்து பாருங்கள் ஆடிட்டர். ஸோ ஆடிட்டர்னால் ஸோ பட்டய கணக்கர் தான் வந்து ஆடிட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள் பக்க விளைவு. ஸோ பக்க விளைவுனா என்னென்னா சைடு எஃபெக்ட். ஸோ அடுத்து பாருங்கள் நுண்ணுயிர் முறி. ஸோ நுண்ணுயிர் முறினா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆன்டிபயோட்டிக் தான் வந்து ஸோ நுண்ணுயிர் முறி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து பாருங்கள் மரபணு. ஸோ மரபணுன்னா ஜீன் இருக்கு இல்லையா? ஸோ அதுதான் வந்து மரபணு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து ஒவ்வாமை. ஸோ ஒவ்வாமைனா என்னென்னா ஸோ அலர்ஜியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அதுதான் வந்து ஒவ்வாமை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள் ஸோ நிறுத்துக்குறி. ஸோ நிறுத்துக்குறி வந்து எப்படி சொல்கிறாங்க? பங்க்சுவேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நிறுத்துக்குறி வந்து பங்க்சுவேஷன் அப்படின்றாங்க. அணிகலன். ஸோ அணிகலன் வந்து ஆர்னமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து பாருங்கள் திறமை. ஸோ திறமைன்னா என்ன நமக்கு தெரியும்? டேலண்ட். அடுத்து பாருங்கள் ஸோ மொழிபெயர்ப்பு. ஸோ மொழிபெயர்ப்புனா என்ன நமக்கு தெரியும்? டிரான்ஸ்லேஷன் தான் வந்து மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து பாருங்கள் விழிப்புணர்வு. ஸோ விழிப்புணர்வுனா நமக்கு தெரியும் அவேர்னஸ். அடுத்து பாருங்கள் சீர்திருத்தம். சீர்திருத்தம்னா ரீஃபார்ம். ஸோ ரீஃபார்ம் பண்ணுறது வந்து சீர்திருத்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து பாருங்கள் கைவினைப் பொருட்கள். ஸோ கைவினைப் பொருட்கள்லாம் எப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிராஃப்ட்ஸ். ஸோ கிராஃப்ட்ஸ்னால் கைவினைப் பொருட்கள். ஸோ அடுத்து பாருங்கள் புல்லாங்குழல். ஸோ புல்லாங்குழல் எப்படி சொல்லுவாங்க? ஃப்ளூட் வாசிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்களா? ஃப்ளூட்னா புல்லாங்குழல். ஸோ அடுத்து பாருங்கள் முரசு. முரசு இருக்குல்லையே அதுதான் வந்து ட்ரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து பாருங்கள் ஸோ கூடை முடிதலை வந்து எப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாஸ்கெட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. கூடை முடிதலை வந்து பாஸ்கெட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து பாருங்கள் ஸோ பின்னுதல். ஸோ பின்னுதலை வந்து எப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கினிட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. பின்னுதலை வந்து கினிட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து பாருங்கள் கொம்பு. ஸோ கொம்பு வந்து எப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹார்ன்னு சொல்கிறாங்க. ஹார்னுனா வந்து கொம்பு. அது ஒரு வகையான இசைக்கருவி. ஸோ அடுத்து பாருங்கள் கைவினைஞர். ஸோ கைவினைஞர் வந்து எப்படி சொல்கிறாங்க? ஆர்டிஷியன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து பாருங்கள் சடங்கு. சடங்குன்னா வந்து என்ன சொல்கிறாங்க? ரிட்டு. ஸோ ரிட்டு தான் வந்து சடங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள் ஸோ நூல். ஸோ நூல்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா த்ரெட்டு. ஸோ த்ரெட்டு தான் வந்து நூல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து பாருங்கள் தறி. ஸோ தறியை வந்து எப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா லூம். ஸோ லூம்னா வந்து தறி. ஸோ அடுத்து பாருங்கள் பால் பண்ணை. ஸோ பால் பண்ணை என்னென்னு பார்த்தீங்கன்னா டைரி ஃபார்ம். ஸோ டைரி ஃபார்ம் தான் வந்து பால் பண்ணை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து பாருங்கள் தோல் பதனிடுதல். ஸோ தோல் பதனிடுதல் வந்து டன்னிங் அப்படின்னு சொல்கிறாங்க. டன்னிங்னா தோல் பதனிடுதல். ஸோ அடுத்து பாருங்கள் தையல். ஸோ தையல் வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா ஸ்டிச் அப்படி ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ ஸ்டிச்சு தான் வந்து தையல் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள் ஆலை. ஸோ ஆலைன்னு என்னென்னு தெரியும்? ஃபேக்ட்ரி. ஃபேக்ட்ரி தான் வந்து ஆலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து பாருங்கள் சாயம் ஏற்றுதல். ஸோ சாயம் ஏற்றுதல் வந்து எப்படி சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா டையிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள் ஆயத்த ஆடை. ஸோ ஆயத்த ஆடையை வந்து ஸோ ரெடிமேட் ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து பாருங்கள் குதிரை ஏற்றம். ஸோ குதிரை ஏற்றத்தை வந்து எப்படி சொல்கிறாங்க? யூக்வெஸ்ட்ரியன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து பாருங்கள் கதாநாயகன். ஸோ கதாநாயகன்னா த ஹீரோ அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள் முதலமைச்சர்னால் என்னென்னு நமக்கு தெரியும்? சீஃப் மினிஸ்டர். சீஃப் மினிஸ்டர்னால் வந்து முதலமைச்சர். ஸோ அடுத்து பாருங்கள் தலைமை பண்பு. ஸோ தலைமை பண்புன்னா என்னென்னு சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா லீடர்ஷிப். ஸோ லீடர்ஷிப்பை தான் வந்து தலைமை பண்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து பாருங்கள் ஆதரவு. ஸோ ஆதரவுன்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா சப்போர்ட்னா ஆதரவு நமக்கு தெரிஞ்சது தான். அடுத்து வந்து வரி. ஸோ வரின்னா என்னென்னு நமக்கு தெரியும்? டேக்ஸ் தான் வந்து நம்ம வரின்னு சொல்லுவோம். ஸோ
அடுத்து பாருங்கள் விக்ட்ரி. ஸோ வெற்றின்னா நமக்கு தெரியும் விக்ட்ரி. ஸோ விக்டோரி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள் சட்டமன்ற உறுப்பினர். ஸோ எம்எல்ஏ இருக்குல்ல சட்டமன்ற உறுப்பினர். ஸோ மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படின்னு சொல்லுவாங்க. மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அவங்க தான் வந்து எம்எல்ஏ அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். சட்டமன்ற உறுப்பினர். ஸோ அடுத்து பாருங்கள் தொண்டு. தொண்டுன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா சேரிட்டி. சேரிட்டி தான் வந்து தொண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள் ஞானி. ஞானி வந்து எப்படி சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா செயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள் தத்துவம். தத்துவம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிலாசபி. ஃபிலாசபியை தான் வந்து தத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள் நேர்மை. நேர்மைன்னா வந்து இன்டெகிரிட்டி. இன்டெகிரிட்டினா வந்து நேர்மை. அடுத்து பாருங்கள் பகுத்தறிவு. பகுத்தறிவு வந்து எப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ரேஷ்னல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள் சீர்திருத்தம். சீர்திருத்தம்னா ரீஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ தான் பார்த்தோம், இல்லை பார்க்கல. குறிக்கோள். குறிக்கோள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள் நம்பிக்கை. நம்பிக்கை வந்து எப்படி சொல்லுவாங்க கான்ஃபிடென்ஸ். ரொம்ப கான்ஃபிடென்ஸாக இருக்கா, ரொம்ப நம்பிக்கையாக இருக்கான் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்கள் முனைவர் பட்டம். முனைவர் பட்டம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா டாக்டரேட். டாக்டரேட்னா முனைவர் பட்டம். அடுத்து பாருங்கள் வட்டமேசை மாநாடு. ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். வட்டமேசை மாநாடு வந்து ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ். ஒரு 3 ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் வந்து நடந்திருக்கும். முதல் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் வந்து எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1930. செகண்ட் வந்து 31. தேர்டு வந்து 32. இந்த ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் வந்து ஜிஎஸ்சில் வந்து நீங்கள் நிறைய படிச்சிருப்பீங்க. அடுத்து பாருங்கள் இரட்டை வாக்குரிமை. இரட்டை வாக்குரிமை பார்த்திங்கன்னா டபுள் ஓட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. டபுள்னால் வந்து இரட்டை அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். ஓட்டிங்னா வாக்குரிமை. டபுள் ஓட்டிங்னா இரட்டை வாக்குரிமை. அடுத்து பாருங்கள் பல்கலைக்கழகம். பல்கலைக்கழகம் வந்து யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம், நமக்கு தெரியும். அடுத்து பாருங்கள் ஒப்பந்தம். ஒப்பந்தம்னா அக்ரிமெண்ட், நமக்கு தெரிஞ்சது தான். அடுத்து பாருங்கள் அரசியல் அமைப்பு. அரசியல் அமைப்புனா என்னென்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷன். கான்ஸ்டிடியூஷன் தான் வந்து அரசியல் அமைப்பு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்கள் உருபன். உருபன் பார்த்திங்கன்னா மோர்ஃபோனி அப்படின்னு சொல்லுவோம். மோர்ஃபோனின்னா உருபன். அடுத்து பாருங்கன்னா ஃபோனிமி அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒலியன் தான் வந்து ஃபோனிமி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்கள் ஒப்பிலக்கணம். ஒப்பிலக்கணத்தை வந்து எப்படி சொல்லுவோம் கம்பேரேட்டிவ் கிராமர். கம்பேரேட்டிவ்னா கம்பேரேட்டிவ்னா ஒப்பிடுதல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இலக்கணம்னா கிராமர் நமக்கு தெரியும். கம்பேரேட்டிவ் கிராமர்னால் ஒப்பிலக்கணம். அடுத்து பாருங்கள் பேரகராதி. பேரகராதி எப்படி சொல்லுவோம் லெக்சிகான் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்கள் குமிழிக்கல். குமிழிக்கல்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோனிக்கல் ஸ்டோன். அடுத்து பாருங்கள் நீர் மேலாண்மை. நீர் மேலாண்மை எப்படி சொல்லுவோம் வாட்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்கள் பாசன தொழில்நுட்பத்தை வந்து எப்படி சொல்லுவோம் இரிகேஷன் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவோம். பாசனம்னா இரிகேஷன் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். தொழில்நுட்பம்னா டெக்னாலஜி. பாசன தொழில்நுட்பம்னா இரிகேஷன் டெக்னாலஜி. அடுத்து பாருங்கள் வெப்பமண்டலம். வெப்பமண்டல பகுதிகளை வந்து எப்படி சொல்லுவோம் ட்ராபிக்கல் ஜோன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்கள் அகலாய்வு. அகலாய்வு வந்து எப்படி சொல்லுவோம் எக்ஸிகவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸிகவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்கள் கல்வெட்டியல் வந்து எப்படி சொல்லுவோம் எபிகிராஃபி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்கள் நடுக்கல். நடுக்கல் வந்து ஹீரோ ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நடுக்கல் வணக்கத்தை பற்றி சொல்கிற நூல் வந்து தொல்காப்பியம். ஆல்ரெடி நம்ம படிச்சிருப்போம். அந்த நடுக்கல் வந்து யாருக்கு வைப்பாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் ஆல்ரெடி தமிழில் வந்து படிச்சிருப்பீங்க. அடுத்து பாருங்கள் பண்பாட்டு குறியீடு. பண்பாட்டு குறியீடு வந்து எப்படி சொல்லுவோம் கல்ச்சுரல் சிம்பிள் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்கள் புடைப்பு சிற்பம். புடைப்பு சிற்பத்தை வந்து எப்படி சொல்லுவோம் எம்போஸ்டு ஸ்கல்ப்சர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்கள் பொறிப்பு. பொறிப்புன்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்கிரிப்ஷன் தான் வந்து பொறிப்பு அப்படின்னு சொல்லுவோம்.
அடுத்து பாருங்கள் ஏவு ஊர்தி. ஸோ ஏவு ஊர்தியை வந்து எப்படி சொல்லுவோம்? லான்ச் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்கள் ஏவுகணையை வந்து எப்படி சொல்லுவோம்? மிசைல் அப்படின்னு சொல்லுவோம். இது ரெண்டுத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஏவுகணைனா மிசைலு, ஸோ ஏவு ஊர்தினா லான்ச் வெஹிக்கிள். அடுத்து பாருங்கள் கடல் மைலை வந்து எப்படி சொல்லுவோம்? ஸோ நாட்டிக்கல் மைல் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்கள் காணொளி கூட்டம். ஸோ காணொளி கூட்டம் வந்து எப்படி சொல்லுவோம்? வீடியோ கான்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்கள் பதிவிறக்கம். ஸோ பதிவிறக்கம்னா என்னன்னு நமக்கு தெரியும், டவுன்லோட். அடுத்து பாருங்கள் பயணியர் பெயர் பதிவு. ஸோ இது வந்து எப்படி சொல்லுவோம்னு பார்த்தோன்னா பேசஞ்சர் நேம் ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லுவோம், பிஎன்ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்து பாருங்கள் மின்னணு கருவிகள். ஸோ மின்னணு கருவிகள்னால் நமக்கு தெரியும் எலக்ட்ரானிக் டிவைசஸ். அடுத்து பாருங்கள் சமூக சீர்திருத்தவாதி. ஸோ அதை வந்து எப்படி சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா சோசியல் ரீஃபார்மர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்கள் கலர் நிலம். ஸோ கலர் நிலம் வந்து சலைன் சாயில் அப்படின்னு சொல்லுவோம். கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் வென்றவர் வந்து யார் அப்படின்னு ஆல்ரெடி டிஎன்பிசி வந்து கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்து பாருங்கள் தன்னார்வலர். ஸோ தன்னார்வலர்னால் யாருன்னு பார்த்தீங்கன்னா வாலண்டியர். ஸோ வாலண்டியர் தான் வந்து நம்ம தன்னார்வலர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்கள் சொற்றொடர். ஸோ சொற்றொடர் வந்து நம்ம சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்கள் ஸோ குடைவரை கோயில். ஸோ குடைவரை கோயில் வந்து எப்படி சொல்லுவோம்? கேவ் டெம்பிள் அப்படின்னு சொல்லுவோம். கேவ் டெம்பிள்னால் குடைவரை கோயில். அடுத்து பாருங்கள் ட்ரெஸரி. ஸோ ட்ரெஸரின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா கருவூலம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்கள் மதிப்புறு முனைவர். ஸோ மதிப்புறு முனைவர்னால் ஹார்னரி டாக்டரேட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்கள் மெல்லிசை. ஸோ மெல்லிசைன்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா மெலடி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்கள் ஆவண குறும்படம். ஸோ ஆவண குறும்படத்தை வந்து எப்படி சொல்லுவோம்? டாக்குமெண்ட் ஷார்ட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ குறும்படம்னா ஷார்ட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆவண குறும்படம்னா டாக்குமெண்ட் ஷார்ட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அடுத்து பாருங்கள் புணர்ச்சி. ஸோ புணர்ச்சின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அறிவை விரிவிசை அப்படின்னு கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. ஸோ நட்பு காலம். ஸோ இது வந்து யாருடைய படைப்புன்னு பார்த்தீங்கன்னா கவிஞர் அறிவுமதி. ஸோ அவருடைய படைப்பு. ஸோ அடுத்து பாருங்கள் திருக்குறள் கதைகள். ஸோ இது வந்து யாருடைய படைப்புன்னு பார்த்தீங்கன்னா கிருபானந்த வாரியர். ஸோ அவருடைய படைப்பு. அடுத்து பார்த்திங்கன்னா கையா உலகே ஒரு உயிர். ஸோ இது பார்த்திங்கன்னா ஜேம்ஸ் லாக் அவருடைய படைப்பு. தமிழில் வந்து ஷா சுரேஷ் வந்து மொழிபெயர்த்து எழுதியிருப்பார். அடுத்து பாருங்கள் ஸோ இந்திய தேசிய இராணுவம். ஸோ இது வந்து எப்படி சொல்லுவோம்? ஸோ இந்தியன் நேஷ்னல் ஆர்மி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அடுத்து பாருங்கள் ஸோ பண்டமாற்று முறை. ஸோ பண்டமாற்று முறை வந்து எப்படி சொல்லுவோம்? கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்கள் காய்கறி வடிச்சாறு. ஸோ காய்கறி வடிச்சாறு வந்து எப்படி சொல்லுவோம்? வெஜிடபிள் சூப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வெஜிடபிள்னால் காய்கறிகள் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ அடுத்து பாருங்கள் செவ்வியல் இலக்கியம். ஸோ செவ்வியல் இலக்கியத்தை வந்து எப்படி சொல்லுவோம்? கிளாசிக்கல் லிட்ரேச்சர். செவ்வியல் இலக்கியம்னா கிளாசிக்கல் லிட்ரேச்சர். ஸோ அடுத்து பாருங்கள் கரும்புச்சாறு வந்து எப்படி சொல்லுவோம்? சுகர் கேன் ஜூஸ் வந்து கரும்புச்சாறு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்கள் எழுத்து சீர்திருத்தம். ஸோ இது வந்து எப்படி சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா ரீஃபார்மிங் த லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அடுத்து பாருங்கள் எழுத்துரு. ஸோ எழுத்துரு வந்து எப்படி சொல்லுவோம்? ஃபாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்கள் மெய்யியல் தத்துவம். ஸோ என்ன ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் ஃபிலாசபி. அடுத்து பாருங்கள் அசைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லேபல் அப்படின்னு சொல்லுவோம். எய்பத்துடைய வந்து எப்படி சொல்லுவோம்? ரைம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்கள் மனிதம். ஸோ மனிதம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹியூமனி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆளுமை. ஸோ ஆளுமைன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்கள் பண்பாட்டு கழகம். ஸோ பண்பாட்டு கழகம்னா கல்ச்சுரல் அகாடமி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்கள் கட்டிலா கவிதை. ஸோ கட்டிலா கவிதை எப்படி சொல்லுவோம்? ஃப்ரீ வேர்ஸ்னால் வந்து கட்டிலா கவிதை. ஸோ அடுத்து பாருங்கள் ஓமை அணியை வந்து எப்படி சொல்லுவோம்? ஸ்மைல் அப்படின்னு சொல்லுவோம்.
ஸோ மெட்டாபார்னா உருவக அணி. ஸோ இது வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. மெட்டாபார்னா வந்து உருவக அணி, ஸ்மைல்னால் வந்து ஓமை அணி. ஸோ அடுத்து பாருங்கள், வவ்வல்னால் வந்து நமக்கு தெரியும் உயிர் எழுத்து தான் வந்து வவ்வல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கான்சோனண்ட் வந்து மெய் எழுத்து அப்படின்னு சொல்லுவோம். ஹோமோகிராஃப் வந்து ஒப்பெழுத்து அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. வவ்வல்னால் வந்து உயிர் எழுத்து, கான்சோனண்ட்னா மெய் எழுத்து, ஹோமோகிராஃப்னா ஒப்பெழுத்து. அடுத்து பாருங்கள் மோனோலிங்குவல். ஸோ மோனோலிங்குவல்னால் ஸோ ஒரு மொழி அப்படின்னு சொல்லுவோம். கான்வர்சேஷன். ஸோ கான்வர்சேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா உரையாடல் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து வந்து டிஸ்கஷன். ஸோ டிஸ்கஷன்னா வந்து கலந்துரையாடல் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்கள் ஸ்டோம். ஸோ ஸ்டோம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா புயல். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா டார்னடோ. டார்னடோ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சூறாவளி அப்படின்னு சொல்லுவோம். டெம்பஸ்ட் வந்து பெருங்காற்று அப்படின்னு சொல்லுவோம். ஸோ புயலுக்கும் டார்னடோக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸ்டோம்னா வந்து புயல், டார்னடோ வந்து சூறாவளி. அடுத்து பாருங்கள் லேண்ட் ப்ரைஸ். ஸோ லேண்ட் ப்ரைஸ்னால் நிலக்காற்று. ஸோ லேண்டுனால் நமக்கு தெரியும் நிலம். ஸோ நிலக்காற்று. சியா ப்ரீஸ். சியானா நமக்கு தெரியும் கடல், கடல் காற்று. அடுத்து பாருங்கள் வயல் விண்ட். ஸோ வயல் விண்டுனால் சுழல் காற்று. அடுத்து பாருங்கள், ஸோ இதில் தான் வந்து நிறைய பேருக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும். நீங்கள் கரெக்டாக வந்து பார்த்துக்கோங்க. செவ்வியல் இலக்கியம். ஸோ செவ்வியல் இலக்கியம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளாசிக்கல் லிட்ரேச்சர். ஸோ காப்பிய இலக்கியம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா எபிக் லிட்ரேச்சர். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா பக்தி இலக்கியம். ஸோ பக்தி இலக்கியம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா டிவோஷனல் லிட்ரேச்சர். ஸோ பண்டைய இலக்கியம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆன்ஷியன் லிட்ரேச்சர். ஆன்ஷியன்னாலே அதை வச்சு நம்ம அந்த பண்டைய இலக்கியம் அப்படின்னு சொல்லி கேஸ் பண்ணிடலாம். ஸோ மற்றதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். டிவோஷனல் லிட்ரேச்சர்னால் பக்தி இலக்கியம், எபிக் லிட்ரேச்சர்னால் காப்பிய இலக்கியம், கிளாசிக்கல் லிட்ரேச்சர்னால் செவ்வியல் இலக்கியம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா வட்டார இலக்கியத்தை அப்படி சொல்லுவோம் ரீஜனல் லிட்ரேச்சர். ஸோ ரீஜனல்லாம் நமக்கு தெரியும். ஸோ வட்டாரம் அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ வட்டார இலக்கியத்தை வந்து ரீஜனல் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நாட்டுப்புற இலக்கியத்தை வந்து எப்படி சொல்லுவோம் ஃபோக் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்கள் நவீன இலக்கியத்தை அப்படி சொல்லுவோம் மாடர்ன் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை வந்து நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. இங்கே வந்து நிறைய நமக்கு கன்ஃபியூஸ் பண்ணி வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து பாருங்கள் நானோ டெக்னாலஜி. ஸோ நானோ டெக்னாலஜினா என்னென்னு பார்த்தீங்கன்னா மீநுண் தொழில்நுட்பம். ஸோ மீநுண் தொழில்நுட்பம் தான் வந்து நானோ டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பயோ டெக்னாலஜி வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா உயிரி தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. உயிரி தொழில்நுட்பம்னா பயோ டெக்னாலஜி. மீநுண் தொழில்நுட்பம்னா நானோ டெக்னாலஜி. மீநுண்னா மிக சிறியது, அதுதான் வந்து நேனோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நேனோட மதிப்பு என்னன்னு சொல்லுவாங்கன்னா 10⁻⁻⁹ அப்படின்னு சொல்லுவாங்க. நேனோட வேல்யூ கேட்டாங்கன்னா ஸோ நீங்கள் வந்து அதை போட்டுக்கலாம். அடுத்து பாருங்கள் அல்ட்ரா வயலட் ரேஸ். ஸோ அல்ட்ரா வயலட் ரேஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா புற ஊதா கதிர்கள். அடுத்து பாருங்கள் ஸ்பேஸ் டெக்னாலஜி. ஸோ ஸ்பேஸ் டெக்னாலஜி, ஸ்பேஸ்னால் என்னென்னு தெரியும் நமக்கு விண்ணு. ஸ்பேஸ் டெக்னாலஜினா என்னென்னு பார்த்தீங்கன்னா விண்வெளி தொழில்நுட்பம். ஸோ அடுத்து பாருங்கள் காஸ்மிக் ரேஸ். ஸோ காஸ்மிக் ரேஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா விண்வெளி கதிர்கள். ஸோ அடுத்து பாருங்கள் இன்ஃப்ராரெட் ரேஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா அகச்சிவப்பு கதிர்கள். இது வந்து நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அந்த காஸ்மிக் ரேஸும் இன்ஃப்ராரெட் ரேஸும் வந்து நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, கரெக்டாக பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள் ஸோ எம்பல்லம். ஸோ எம்பல்லம்னா என்னென்னு நமக்கு தெரியும் சின்னம். ஸோ சின்னத்தை தான் வந்து நம்ம எம்பல்லம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அடுத்து பாருங்கள் தீசிஸ். ஸோ தீசிஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆய்வேடு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்கள் இன்டலெக்சுவல். ஸோ இன்டலெக்சுவல்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா அறிவாளர் அப்படின்னு சொல்லுவோம். சிம்பலிசம். ஸோ சிம்பலிசம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா குறியீடு. சிம்பிள்னால் வந்து குறியீடு, சிம்பலிசம்னா குறியீட்டியல். அடுத்து பாருங்கள் பிளே ரைட். பிளே ரைட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ நாடக ஆசிரியர் தான் வந்து பிளே ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க.
அடுத்து பாருங்கள் ஸ்டோரி டெல்லர். ஸோ ஸ்டோரி டெல்லரை வந்து எப்படி சொல்லுவாங்க, கதை சொல்லி. ஸ்டோரின்னா கதைன்னு தெரியும், ஸ்டோரி டெல்லரை வந்து கதை சொல்லி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள் ஸ்க்ரீன் ப்ளே. ஸோ ஸ்க்ரீன் ப்ளேன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா திரைக்கதை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்து பாருங்கள் ஆஸ்தட்டிக்ஸ். ஸோ ஆஸ்தட்டிக்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா அழகியலும் வரும், முருகியலும் வரும். ஸோ ரெண்டுமே வரும், பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள் கான்சுலேட். ஸோ கான்சுலேட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா துணை தூதரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. பேட்டன். ஸோ பேட்டன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா காப்புரிமை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம புதுசாக ஏதாச்சும் ஒரு கண்டுபிடிப்பு வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோன்னா அதுக்கு வந்து நம்ம வந்து பேட்டன் வந்து நம்ம வாங்கி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள் டாக்குமெண்ட். ஸோ டாக்குமெண்ட் என்னன்னு நமக்கு தெரியும், ஆவணம். அடுத்து பாருங்கள் ஹெல்ட்டு. ஸோ கெல்ட்டுன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா வணிகக்குழு அப்படின்னு சொல்லுவாங்க. ஹெல்ட்டுன்னா வணிகக்குழு. இரிகேஷன்னா நமக்கு தெரியும் பாசனம். டெரிட்டரி. ஸோ டெரிட்டரினா என்னென்னு பார்த்தீங்கன்னா நிலப்பகுதியை தான் வந்து டெரிட்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள் ஸோ பிலீஃப். ஸோ பிலீஃப்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்பிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள் ரெனைசன்ஸ். ரெனைசன்ஸ் வந்து எப்படி சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மறுமலர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபிலாசபர் வந்து எப்படி சொல்லுவாங்க, மெய்யியலாளர் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிவைவலிசம். ஸோ ரிவைவலிசம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா மீட்டுருவாக்கம். ஸோ ரிவைவ் பண்ணுங்க அப்படின்னு நம்ம பப்ஜி இந்த ஃப்ரீ ஃபயர்லாம் விளையாடுறவங்களுக்கு தெரியும். ரிவைவலிசம்னா மீட்டுருவாக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள் ஹியூமனிசம். ஸோ ஹியூமனிசம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா மனிதநேயம். அடுத்து பாருங்கள் கேபினெட். ஸோ கேபினெட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அமைச்சரவை. அடுத்து பாருங்கள் கல்ச்சரல் பவுண்ட்ரிஸ். கல்ச்சரல் பவுண்ட்ரிஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா பண்பாட்டு எல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள் கல்ச்சுரல் வேல்யூஸ். ஸோ கல்ச்சுரல் வேல்யூஸ் பார்த்திங்கன்னா பண்பாட்டு விழுமியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவ்வளோதான் வந்து 6 to 10th வரைக்கும் இருக்க கலை சொற்கள் வந்து எல்லாமே வந்து நான் கொடுத்துட்டேன். ஸோ இந்த வீடியோஸ் வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்தாலே போதும். புக்குக்குள்ளே இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக இருக்கும். அது 9th 10th ஸ்டாண்டர்ட் மட்டும் ஒரு புக்குக்குள்ளே கொஞ்சம் கலை சொற்கள் வந்து கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் எடுத்து நான் தனியாக இன்னொரு வீடியோஸ் வந்து நான் கொடுத்துட்றேன். அப்புறம் 11th and 12th ரெண்டுத்துக்கும் சேர்த்து இன்னொரு வீடியோ வந்து நான் கொடுத்துட்றேன். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.